கையெழுத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்நாள் அண்ணல் புரட்சியாளர் அம்பேத்கருடைய 125வது பிறந்த தினமும் கூட. இந்த தேசத்துக்கு உலகம் போற்றக்கூடிய ஒரு மகோன்னதமான சிறப்பான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்தவர் அண்ணல் அம்பேத்கர். தன்னுடைய வாழ்க்கையை இந்த ஒட்டுமொத்த தேசத்துடைய மேன்மைக்காகவும் எழுச்சிக்காகவும் அர்ப்பணித்து பாடுபட்டவர் அம்பேத்கர். அதே போல பன்னெடுங்காலமாக வரலாற்று தீங்கிழைக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய எழுச்சிக்காகவும் நலனுக்காகவும் அவர்களுடைய மேம்பாட்டுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். அவர்களுக்காக அரும்பாடுபட்டவர். இன்று அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளை கொண்டாடாத அரசியல் இயக்கங்கள் இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். பிரதமர் தொடங்கி இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் அவருடைய பிறந்த நாளை, இந்த 125வது பிறந்த நாளை கொண்டாடி வானளாவ அவரை போற்றி இந்த நாளை சிறப்பு செய்திருக்கிறார்கள். பாபா சாஹேப் அம்பேத்கருடைய வழியை அவர்கள் பின்பற்றுகிறார்களா? அவர் பெரிதும் பாடுபட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நலனுக்காகவும் அவர்களுடைய எழுச்சிக்காகவும் அவர் காட்டிய பாதையை இன்றைய அரசியல் இயக்கங்கள் பின்பற்றுகின்றனவா? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இப்பொழுது நாம் தேர்தல் காலகட்டத்தில் இருக்கின்றோம். தலித் மக்களுக்கு அப்படின்னு பிரத்யேகமான பல விஷயங்கள் இன்னும் தொடர்ந்து பெரும் பிரச்சனைகளாக நீடித்து வருகின்றன. அந்த சவால்களை அரசியல் கட்சிகள் கருத்தில் எடுத்துக் கொள்கின்றனவா? அல்ல அந்த சவால்களாக பெரும் சவால்களாக தொடர காரணம் என்ன? வெறும் வாக்கு அரசியலுக்காக மட்டுமே அம்பேத்கர் அரசியல் கட்சிகளால் பயன்படுத்தப்படுகிறார். மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. நேர்களே, விவாதிப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர், அரசியல் விமர்சகர் திரு அன்புச்செல்வம் அவர்கள் இணைகிறார். அதே போல பேராசிரியர் தீரன் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் இணைகிறார். மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் இணைகிறார். மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கவிஞர் சல்மா அவர்கள் இணைகிறார், முன்னாள் சமூக நல வாரிய தலைவர். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். பல கேள்விகள் எழுகின்றன. இதுல பல அம்சங்கள் தொடர்ந்து விவாத பொருளாக இருக்கக்கூடிய அம்சங்கள். இது தேர்தல் காலகட்டம். தேர்தல் அறிக்கைகள் வெளிவந்திருக்கிறது. அதுல அதே போல வேட்பாளர் பட்டியலும் வந்திருக்கிறது. இந்த வேட்பாளர் பட்டியலை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கட்சி கிட்டையும் இன்றைய தலைப்பை ஒட்டிய கேள்விகள் பிரத்யேகமாக எழுகின்றன. அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு ஷரத்து வைத்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகள், ரிசர்வ் தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இவை ஒரு குறைந்தபட்ச உத்தரவாதத்துக்கு, இந்த அளவேனும் அவர்களுக்கு சீட்டுகள் வழங்கப்படணும், அவர்களுக்கான அதிகாரம் உறுதி செய்யப்படணும் அப்படின்னு. ஆனா அதோடு பெரிதும் நின்று விடுகின்றன அரசியல் கட்சிகள். அதை தாண்டிய அங்கீகாரத்தை, அதை தாண்டி அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய வாய்ப்புகளை வழங்குறதில்லை அப்படிங்கிறது பல கட்சிகள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஆளும் அதிமுக கிட்டே இருந்து முதல்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய வேட்பாளர் பட்டியல்ல நீங்க பல கட்டங்கள்ல பொது தொகுதிகளில் தலித்து நிப்பாட்டிருக்கிறோம் அப்படின்னு பெருமைப்பட்ட ஒரு கட்சி. ஆனால் ரொம்ப 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 சர்ப்பமா, என்னுடைய புரிதல் சரியா இருந்தா, ஒரே ஒரு பொது தொகுதி நீங்களா வேற எந்த இடத்துலயுமே தலித்து நீங்க இடம் கொடுக்கல. இதுதான் அம்பேத்கர் காட்டிய வழியா? அதுதான் நீங்கள் நடப்பது? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களை பொறுத்தளவில் அந்த கோணத்தில் பார்க்கல. ஏன்னா இந்த ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய மிக பிற்படுத்தப்பட்ட இந்த ஆதிதிராவிட பழங்குடியின மக்களுக்கு அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், கல்வி பொருளாதாரத்தில் என்றைக்கு சமத்துவ நிலையை நாம் நோக்கி செல்கிறோமோ அன்றைக்குத்தான் நமக்கு சமூகத்திலே ஒரு சமத்துவ நிலையை நோக்கி நாம் செல்ல முடியும் என்று அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் இன்றைக்கு அந்த ஆதிதிராவிட மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் ஏராளமான அந்த பொருளாதார வளர்ச்சிக்கான, கல்வி வளர்ச்சிக்கான, கல்வி பொருளாதாரம் இதில் இருக்கக்கூடிய இலக்குகள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை அடைவதற்கு அரசியல் அதிகாரமும் முக்கியம், அரசியல் பிரதிநிதித்துவம் முக்கியம். அது சரியா ஒரு சம்பிரதாயமா நடக்கக்கூடிய விடயங்களை தாண்டி அரசியல் கட்சிகள் செய்தா, உங்க கட்சி செய்தாங்கிறது தான் ஸ்பெசிபிக்கான இல்ல. இது அந்த மக்களுடைய வாழ்க்கை மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்காக செய்யுது. இந்த அரசியல்ல பொது தொகுதியில நிறுத்த வாய்ப்பு இருக்கிற பொழுது நாம நிறுத்துறோம். வாய்ப்பு இல்லாத இடங்கள்ல அதை அங்க இருக்கின்ற சூழ்நிலையை கருத்தில் கொண்டுதான் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுகிறார்கள்.
எனவே அந்த ஒரு சூழல் கட்சிகள்ல இல்ல. உதாரணத்துக்கு தலித் எழில்மலை திருச்சியில பொது தொகுதியில ஒரு வெற்றி பெற்றார். அதை பெருமையாக சொன்னது அதிமுக. நான் மறுக்கல. பல்லாவரத்துல தனசிங்க வேட்பாளர் நிறுத்திருக்கிறீங்க. இப்பொழுது மதுரையில பொது தொகுதியில் தான் நிறுத்திருக்கிறீங்க. ஆனால் இவையெல்லாம் ஒரு டோக்கனிசமா ஒரு விதிவிலக்குகளா இருக்கே தவிர உதாரணங்களா இல்ல. இதை தாண்டிய பிரதிநிதித்துவம் அவர்களுக்கு தேவைப்படுதுங்கிறத நிச்சயமா நீங்க ஏற்றுப்பீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். இல்ல, அதாவது அந்த தொகுதியினுடைய சூழ்நிலைக்கு ஏற்பத்தான் முடிவெடுக்கிறோமே தவிர இது பொது தொகுதியில தாழ்த்த ஆதிதிராவிட மக்களை நிறுத்தணும் அப்படின்ற அந்த இதுக்காக செய்யப்படுறது இல்ல. நான் அதை விட அதையும் தாண்டி இன்றைக்கு மாண்புமிகு சூழல் இல்லன்னு கேட்கிறேன். சூழ்நிலை இல்ல. காரணம் யாரு? ஆட்சியில் இருந்த நீங்களும் தானே. இல்ல, அதுல அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த சார்பு மக்கள் கேட்காம இருந்திருக்கலாம். இப்படி பல காரணங்கள் இருக்கு. இல்ல, அப்படி சொல்லிட முடியுமா? கட்சிகள்ல கூட கேட்காம இருப்பாங்களா? உங்களுடைய கட்சியில மாவட்ட செயலாளர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய அளவு அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு பார்த்தா 20% சொல்லலாம். ஆனா உங்க கட்சியில மாவட்ட செயலாளர்கள் எவ்வளவு பேர் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க? Just one, sir. Just one. இல்ல, அதாவது அரசியல் கட்சியை பொறுத்தளவுல அந்தந்த பகுதிகளில் இருக்கிற சூழ்நிலைகளுக்கு ஏற்பதான் பொறுப்பாளர். எந்த பகுதியிலுமே ஒரு தலித் மாவட்ட செயலாளரா வரக்கூடிய சூழ்நிலைன்னு புரிஞ்சுக்கலாம். அந்த சூழ்நிலை இருக்குது. அப்ப 49 மாவட்டங்கள் அது இல்லையா? இல்ல, இப்ப நீங்க அது சொல்றீங்க. ஆனா எத்தனை அதனுடைய கீழ்மட்ட பகுதியா இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்லாம் எனக்கு தெரிஞ்ச திண்டிவனத்துல இன்னைக்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கு ஒன்றிய செயலாளர் தான், தலித் சமூகத்தை சார்ந்தவர். தொகுதியில. ஆமா, இல்ல, ஒன்றிய செயலாளர் கட்சியிலே ஒன்றிய செயலாளர் பொறுப்பு எல்லாம் கூட கொடுத்து இது மாதிரி பல இடங்கள்ல பொறுப்புகள் நகர செயலாளர் ஒன்றிய செயலாளர் பொறுப்பு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. மாவட்ட செயலாளர் பொறுப்புன்னு வரும்பொழுது அது சில எந்த பகுதிகளில் சாத்தியமா இருக்கோ அதுக்கு கொடுக்கப்படுது. ஆனா பரவலாக நீங்கள் பார்க்கிற பொழுது தமிழ்நாட்டில் எந்த கட்சியிலுமே அந்த மாதிரியான மாவட்ட செயலாளர் எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு எந்த அரசியல் கட்சியும் தாண்டி அமைச்சர் 2% அமைச்சர் கொடுக்குறீங்க. மாற்று கருத்துல நிறைய அமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்க. நாடாளுமன்ற குழு தலைவரும் கொடுத்திருக்கிறீங்க, சபாநாயகர் இருக்கிறாரு. ஆனா மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறவர் அந்த ஒரு கட்சியுடைய ஒரு ஸ்ட்ரக்சர்ல ரொம்ப முக்கியமானவர். அதுல 20% மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் வெறும் 2% தான் கொடுக்க முடியுது அப்படின்னா does it not show the plight? அந்த அளவுக்கான சூழல் தான் இருக்கான்னு காட்டலையா? இல்ல, நான் தான் மறுபடியும் சொல்றது இதுதான். அங்கங்க பகுதிக்கேற்ற சூழ்நிலைக்கு ஏற்பத்தான் பொறுப்பாளர்கள் வருகிறார்களே தவிர நாம பரவலா ஒரு இடத்துல வெளியே போய் நம்ம திணிக்க முடியாது. இயல்பாக வர வேண்டும். அந்த அடிப்படையில தான் பல பகுதிகளில் வராங்க, சில பகுதிகளில் வர முடியாம போகிறது. சல்மா அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இதே நிலைமை தான் திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் உங்களுடைய வேட்பாளர் பட்டியலையும் தனித்தொகுதிகள் நீங்களா, ரிசர்வ் தொகுதிகள் நீங்களா தலித்துகள் பார்க்க முடியல. மாவட்ட செயலாளர்களும் ஏறத்தாழ அதே நிலை தான். 2-3 பேர் சொல்லலாம். ஒரு 3%, 4% அளவுக்கு இருக்கிறாங்க. ஆனா இது ஒரு டோக்கனிசமா கூட பல விஷயங்கள் இல்ல. வேட்பாளர் பட்டியல்ல பொது தொகுதிகள் நிறுத்துவதோ, மாவட்ட செயலாளர்கள் பதவி கொடுப்பதோ, இவையெல்லாம் ஒரு டோக்கனிசம்ல கூட இல்லையே. அது எந்த அளவுக்கு தலித் மக்களுக்கு ஏதுவான நண்பர்களா இருக்கக்கூடிய ஒரு இந்த கட்சிகள் இருக்குங்கிற ஒரு கேள்வி எழாதான். அண்ணல் அம்பேத்கருடைய கோட் ஒன்று இப்ப நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு அறம் சார்ந்த ஒரு விஷயத்தையும் அல்லது ஒரு நாட்டை நிர்மாணம் செய்யறதோ அல்லது நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயத்தையோ கட்டமைக்கிறதுல நிச்சயமா ஜாதி ஏதாவது ஒரு இடத்துல தடையா இருந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்முடைய இந்த கட்சி சார்ந்து வேட்பாளர்களை நிறுத்துறதுங்கிறதோ அல்லது மாவட்ட செயலாளர்களை முன்னிறுத்துவது என்பதோ அது என்னை பொறுத்த அளவிற்கு இரண்டாவது பட்சமா நான் பாக்குறேன். முதல் பட்சமாக ஒரு ஆட்சி நடக்கும் பொழுது, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வரும் பொழுதெல்லாம் அந்த தலித் மக்களுக்கான அதிகார பங்களிப்பு அல்லது அவர்களுக்கு என்ன மாதிரியான சட்டங்கள் தேவை என்பதை உணர்ந்து செயல்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. கடந்த கால வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள். இதுவும் ஒரு முக்கியமான அம்சம். இதை தாண்டி இதை விட முக்கியமான ஒன்று அதிகாரமயப்படுத்துவது என்பது, சட்டங்களை உருவாக்குவது என்பது. அதுதான் நான் ரொம்ப முக்கியமான சட்டங்கள் தான் ஒரு இடத்தை நோக்கி மக்களை நோக்கி பரவலா எல்லா விஷயத்தையும் கொண்டு போக முடியும். சட்டத்தின் மூலமா தான் எல்லாத்தையும் கொண்டு போக முடியும். நீங்க தனியார் நபர்களுக்கு கொடுக்கறத விட ஒரு சட்டத்தை உருவாக்குங்க, அது எல்லாத்துக்கும் பொதுவான விஷயமா போய் சேரக்கூடிய சட்டம், தனி சட்டம் வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தமிழ்நாட்டில் பல இயக்கங்கள் வச்சிருக்காங்க. ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனி சட்டம், அது உங்களோட மேனிஃபெஸ்டோல இருக்கா? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு
கலப்பு மனம் செய்து கொண்டால் 68வது வருடமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்ததுமே கலப்பு மனத்தை ஆதரித்து சட்டம் கொண்டு வந்தவர் அண்ணா அவர்கள். அதை தொடர்ந்து தன்னுடைய ஆட்சி காலத்தில் அதை மேலும் வலுப்படுத்தியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். எல்லாருக்குமே தெரியும் அது வந்துட்டு எந்த அளவிற்கு அதை வந்து அவங்களுக்கு தங்க பதக்கம், சான்றிதழ்கள், தொழில் துவங்கணும்னா அவங்களுக்கு வந்துட்டு கடன் உதவி, தனியா 3 சென்ட் நிலம் வீடு கட்டுறதுக்கு, அது ஆதி திராவிட சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு ஆதரிச்சு கொண்டு வந்த விஷயங்கள், ஜாதியை ஒழிப்பதற்கான விஷயங்கள் தான். அது மாற்றுக்கருத்துல நல்ல முயற்சிகளா இருந்தாலும் கூட இந்த முறை ஏற்கனவே இருக்கக்கூடிய தொகையை காட்டிலும் கூடுதலான தொகையை 60,000 நினைக்கிறேன் 4 கிராம். கோகுல்ராஜோடைய மரணம் நடக்குது, சங்கருடைய கொலை நடக்குது, கோகுல்ராஜ் கொலை, சங்கர் கொலை. பின்னணியில என்ன இருக்குன்னு பாருங்க. வந்துட்டு எந்த ஆட்சி நடந்து, எந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெடுது, எந்த அளவுக்கு வந்து ஜாதிய வன்முறை நடக்குது, 81 ஆணவ கொலைகள் பதிவாகி இருக்குது இந்த ஆட்சியில தான். அந்த ஆட்சியில ஜாதியம் சார்ந்த அதிக அளவிற்கு மக்கள் பாதிக்கப்பட்டது இந்த ஆட்சியில தான். உங்க எல்லாருக்குமே தெரியும் தர்மபுரியில என்ன நடந்தது, எத்தனை கிராமங்கள் எரிக்கப்பட்டது, தலித் மக்களுடைய கிராமங்கள், கொண்டாச்சேரியில என்ன நடந்தது, இது எல்லாமே நீங்க பார்க்கலாம். வந்துட்டு அததான் நான் வந்து சொல்ல விரும்புறேன். ஆட்சியினுடைய முக்கியமான பொறுப்புல இருந்தவங்க அதுக்கு பொறுப்பேற்று முக்கியமான தீர்வா தான் தனி சட்டம் சொல்லப்படுது. நீங்களே சொன்னீங்க சட்ட திட்டங்கள் தான் முக்கியம் அப்படின்னு. அந்த சட்டம் வேணுங்கிறது ஒரு கருத்தோற்றம் இருக்கிறதா பார்க்கப்படும் பொழுது ஏன் அதுல நீங்க விலகி நிக்கிறீங்க? இல்ல விலகி நிக்கிறீங்கன்னு சொல்ல முடியாது. நான் ஆட்சியில் இருக்கும் பொழுதுலாம் எவ்வளவு திட்டங்கள் நீங்க வந்துட்டு பாப்பாவட்டி கீரிப்பட்டியில அதிகாரத்தை தலித் மக்களுக்கு வழங்க முடியாது என்று மேல்ஜாதிக்காரர்கள் சொன்ன பொழுது அந்த இடம் 10 வருஷமா எலெக்ஷன் நடக்க முடியாம இருந்த இடத்துல தனியாக கவனம் செலுத்தி தளபதி அவர்களுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ அது அரசியலை அதிகாரத்தை அந்த மக்களுக்கு வழங்கியவர் தளபதி அவர்களும் தலைவர் அவர்களும். யாராலையும் மறுக்க முடியாது. விடுதலை சிறுத்தைகள் அதை தன்னுடைய தனி கவனம் எடுத்து அவங்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டி எங்க கட்சிக்கு தலைவருக்கு தெரிவிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அதிகாரத்தை வழங்குவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் தான் இன்றைக்கு இது போன்ற விஷயங்கள், பல்வேறு விஷயங்கள், சட்டங்கள் தொடர்ந்து மக்களுக்காக செயல்பட்டு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? நீங்க அதான் நீங்க மறுக்கவே முடியாது. பஞ்சமி நில மீட்பு ஆணையம் உருவாக்கியது யார்? தலைவர் கலைஞர் அவர்கள் தான். இன்றைக்கும் கூட சமத்துவபுரம் என்கிற மாபெரும் திட்டத்தை உருவாக்கி தந்தை பெரியார் அவர்களுடைய பேரால 200க்கும் மேற்பட்ட சமத்துவபுரங்களை உருவாக்கி அனைவரும் சேர்ந்து வாழ வேண்டும், ஜாதி என்பது இல்லாமல் போக வேண்டும் என்று சட்டங்களை உருவாக்கி இன்றைக்கு நடைமுறை கொண்டு வந்தவர் அவர் தான். ஆலூர் ஷானவாஸ் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகிறேன். பல்வேறு விஷயங்கள்ல அதிமுகவையும் திமுகவையும் ஒரே தராசுல வைக்கிறீங்க. இந்த விவகாரத்திலும் தலித் மக்களுடைய ஏற்றத்துக்காக பாடுபடக்கூடிய விஷயத்துல இருவரும் சரியா செய்யல அப்படின்னு ஒரே தராசுல வைக்கிறீங்களா? வைக்க மாட்டீங்கன்னு சல்மா நம்புகிறார். அதாவது கட்சி அதிகாரம் என்று பார்த்தால் அதுல பெரிய வித்தியாசம் சொல்ல முடியாது. 2 பேரும் ஏறத்தாழ தலித்துகளுக்கு கட்சிக்குள் அதிகாரம் வழங்குவது அப்படிங்கறதுல ஒரு சமத்தளத்துல தான் இருக்காங்க. திமுக மட்டும் துணை பொதுச் செயலாளர் அவர் ஒரு தலித் என்று ஒரு வரையறை வைத்திருக்கிறார்கள். அதிமுக அதுவும் இல்லை. ஆனா இதையெல்லாம் தாண்டி அம்பேத்கர் அவர்கள் கேட்டது இந்த அதிகாரம் அல்ல, இந்த தனித்தொகுதி முறையை அவர் கேட்கல. அதை புரிஞ்சுக்கணும் நாம. இந்த தனித்தொகுதி முறை கொண்டு வரப்பட்ட போது அதை ஏற்க மாட்டேன்னு சொன்னவர் அம்பேத்கர். அவர் கேட்டது இரட்டை வாக்குரிமை, விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்கிற அடிப்படையில் முழுமையான அந்த மக்களுக்குரிய அதிகாரத்தை அந்த மக்களுக்கே வழங்குவது என்கிற ஒரு உயர்ந்த ஒரு கோட்பாட்டை முன்வைத்தார். ஆனா இந்த தனித்தொகுதி முறை கொண்டு வரப்பட்டு விட்டது. அப்ப கொண்டு வரப்படும் போது அவர் என்ன சொன்னார்னா, இது ஆளுமைகளை உருவாக்காது, அந்த மக்களுக்கு உண்மையான பயனை இது தராது, இது கட்சிகளுக்கு தங்கள் கட்டளையை ஏற்றுக்கொள்ளுகிற, தங்கள் எண்ணத்தை நிறைவேற்றுகிற அடிமைகளை உருவாக்கும். தங்கள் கட்சி என்ன நினைக்குதோ அந்த கட்சி நினைப்பதை ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பிரதிநிதியை வைத்தே செய்வார்கள். இது வரலாற்றில் நடக்கும், எதிர்காலத்தில் நடக்கும், அந்த ஆபத்து இதுல நேரும், இது உண்மையான பிரதிநிதித்துவம் கிடையாதுன்னு சொன்னார். அதை கண்கூடா பாக்குறோம். கிருஷ்ணகிரியில ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த இளைஞர் ஒரு கைது செய்யப்படுகிறார். அவருடைய வாயில சிறுநீர் கழிக்கப்படுகிறது ஒரு சாதி இந்துவால். அது யூ டீச்சிங் பிரச்சனையில நடந்தது அப்படின்னு சொல்லி அதை திசை திருப்பப்படுகிறது. இது திசை திருப்பப்பட்ட செய்தியை நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனை வரும்போது அந்த மக்களுக்கு எதிராக, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் பேசினது யாருன்னா திருவள்ளூர் தொகுதியிலிருந்து, தனித்தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு போன டாக்டர் வேணுகோபால் தான் பேசுறாரு. அப்போ
அம்பேத்கர் சொன்னது அப்படிங்க நடக்குது பாருங்க. அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அந்த அவையில பேச வேண்டியவர் சாதி இந்துக்களின் சார்பா பேசுறாரு. அப்படி சொல்லிட முடியுமா? இங்கதான் அம்பேத்கர். அப்ப பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரலை யார் அங்க பிரதிநிதித்துவம் செய்வா? அந்த இடத்துல ஒரு விவாதம் நடக்குது. ஒரு மியர் டோக்கனிசமா முடிஞ்சிருது. அப்ப அந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களின் குரலை அந்த உயர்ந்த மன்றத்தில், அந்த விவாதத்துக்குரிய மன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்து செல்வதற்கு கூட ஆள் இல்ல. ஆனா ஆள் இருக்கு, ஆள் இருக்கு. தேர்ந்தெடுக்கப்பட்டு போன ஆள் இருக்குது. ஆனா நேர் எதிராக பேசுகிறார். இதுதான் சிக்கல். அப்ப இது எந்த வகையில பயனளிக்கும்? அந்த மக்களுக்கு பயனளிக்காது மட்டுமல்ல, நேர் எதிராக. வேற எந்த அதிகாரம்? மாயாவதியுடைய அரசுல தான் மற்ற மாநிலங்களை காட்டிலும், தமிழகத்தை காட்டிலும், மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய அநேக மாநிலங்களை காட்டிலும் மாயாவதியுடைய அரசுல தலித்துகளுக்கு எதிரான குற்றங்கள் பெருமளவுக்கு பெருகின்றன. முலாயம் அரசை விட அதிகமாக பெருகின்றன. அதையும் இதே வரிசையில் தான் சேர்த்துருமா? இதுல என்னன்னா, ஒரு தனிப்பட்ட மாயாவதி அப்படிங்கிற விஷயம் அல்ல. இதுக்கு பின்னால் இருக்கிற மிகப்பெரிய சமூக சிக்கல் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம எல்லா தளத்திலையும் சாதி ஊடுருவி இருக்குது, எல்லா மட்டத்திலையும் ஊடுருவிக்குது. தமிழ்நாட்டில் ஒரு சமூக நீதி பாரம்பரியம் மிக்க மண்ணு. நீங்க உத்தரப்பிரதேசம் வரைக்கும் போக வேண்டாம், தமிழ்நாட்டை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கோ. ஒரு பெரியாரிய கருத்தியல் இங்க ஆழமா வேரூன்றி இருக்குது. சமூக நீதி அடிப்படையிலேயே கட்சிகள் உருவாக்கப்பட்டிருக்குது. சாதி அடிப்படையில கட்சிகள் உருவாக்கப்படல தமிழ்நாட்டில். சமூக நீதி அடிப்படையில பிராமணர்களிடம் அதிகாரம் குவிந்து கிடக்குது, அது மற்ற மக்களுக்கும் பரவலாக்கப்பட வேண்டும் என்று சொல்லியே தோற்றுவிக்கப்பட்ட கட்சிகள் தான் தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கு 50 ஆண்டுகளுக்கு மேல. ஒரு 75 ஆண்டு கால அரசியல் இங்க அந்த அடிப்படையிலான அரசியல், சமூக நீதி அடிப்படையிலான அரசியல். இந்த மண்ணில தான் ஒரு தலித் முதியவர் இறந்து போகிறாரு, அந்த உடலை கொண்டு போய் அடக்கம் செய்ய முடியல பொதுப்பாதை வழியாக. எவ்வளவு பெரிய நீதிமன்ற உத்தரவுக்கு கீழ்ப்படையாமல் வருவாய்த்துறையும் காவல்துறையும் அது அத்துமீறி நடந்து கொண்டது இங்கே குறிப்பிட்ட பதில் சொல்வார் நம்புறேன். பட் திரு அன்புசெல்வனுடைய முதற்கட்ட கருத்துக்கு பிறகு திரு அன்புசெல்வன் மற்ற மாநிலங்களை காட்டிலும் இங்க சமூக நீதி சார்ந்த இயக்கங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 50 ஆண்டு காலமா திமுகவும் அதிமுகவும் மற்ற மாநிலங்களை காட்டிலும் ஒப்பீட்டளவுல தமிழ்நாட்டை தலித் மக்களுக்கு ஒரு ஏதுவான சூழல், அவர்களுக்கு நன்மை செய்திருக்கக்கூடிய சூழலை கொண்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அல்ல மற்ற மாநிலங்களை போல, இதர பகுதிகளை போல காந்தியம் எப்படி ஒரு பொலிட்டிக்கல் ரீட்டாரிக்கா இருக்கிறதோ, ஒரு வாக்கு உண்மையா இருக்கிறதோ, அதே போல அம்பேத்கரியமும் எல்லா கட்சிகளாலும், திராவிட பெருங்கட்சிகளாலும் ஒரு வாக்கு வங்கிக்காக, ஒரு ரீட்டாரிக்காக மட்டுமே பயன்படுது நினைக்கிறீங்களா? டாக்டர் அம்பேத்கருடைய 125வது ஆண்டு பிறந்தநாள் கொண்டாட்டத்தை இன்றைக்கு அகில உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. குறிப்பா இந்தியாவுக்கு வெளியே பல நாடுகள்ல அவருடைய அறிவார்ந்த சிந்தனைகள், அவர் என்ன அறிவார்ந்த சிந்தனைகளை இந்த சமூகத்திற்கு வைத்தாரோ அவற்றை இன்றைக்கு UN உட்பட, ஐக்கிய நாடுகள் உட்பட இன்றைக்கு அது ஒரு பெரிய ஒரு விமர்சையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தொடக்கத்திலே குறிப்பிட்டிருந்தீங்க, எல்லா அரசியல் கட்சியும் இன்றைக்கு அம்பேத்கருக்கான விழாக்கள் எடுத்திருக்கிறார்கள், கொண்டாட்டங்கள் எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னீங்க. அதுல எனக்கு ஒரு பெரிய முரண்பாடா இருந்துச்சு. அது அப்படி ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதாவது தலைவருடைய சிலைகளுக்கு மாலை அணிவிப்பது என்பது வேறு, அது தொடர்ச்சியான ஒரு சடங்கு. அதை தொடர்ந்து அதை சார்ந்த அறிக்கைகள் வெளியிடுவது என்பது வேறு. ஆனால் அம்பேத்கருடைய அரசியலையோ அவருடைய கருத்துக்களையோ கொள்கை கோட்பாடுகளையோ உள்வாங்கிக் கொள்கிற அளவிற்கு இன்னும் இப்ப நானே கூட அம்பேத்கருடைய எழுத்துக்களை பேச்சுக்களை அதிகமா நான் படித்ததில்லை, ரொம்ப படித்துக் கொண்டு இருக்கிறோம். அப்ப சாதாரண ஒரு வாக்குவங்கி அரசியலை மட்டுமே வைத்து, அதிலும் குறிப்பாக அடிப்படையில் சாதியத்தை வைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிக்கு அம்பேத்கர் பற்றி என்ன தெரியும், என்ன அவர்கள் பெருசா விழா எடுத்துருவாங்க, கொண்டாடுவாங்கன்றது எனக்கு தெரியல. எனக்கு இப்ப இன்றைய நாள் பொழுதுல நீங்க இந்தியா உட்பட நீங்க எடுத்தீர்களே, ஆனால் தமிழ்நாட்டிலும் கூட அம்பேத்கர் பொதுவா எதுவுமே சேர்ந்தல, உங்களுக்கு அம்பேத்கரை பத்தி எதுவுமே தெரியாதில்லை. Can you paint everybody with the same brush? நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அம்பேத்கர் நீங்க அதாவது அம்பேத்கர் இடத்திலிருந்து தங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஜோன் மட்டுமே எடுத்துக்கிறது தான் எல்லாருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த மாதிரியான தேவையை ஒட்டிய அது பல இயக்கங்கள் இருக்கிறது. அது மார்க்சிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, திராவிட கட்சிகளாக இருந்தாலும் சரி, அல்லது பெரியாரிய அமைப்புகளாக இருந்தாலும் சரி, தங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஜோனை மட்டும் எடுத்துக்கொண்டு அம்பேத்கரை பேசுவது எல்லாருக்கும் சாத்தியமானது. ஆனால் அவர் அதுதான் பேசினாரா என்றால் இல்லை. அவருக்கு ஒரு தொலைநோக்கை சார்ந்த ஒரு சமூக ஜனநாயகம் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த சமூக ஜனநாயகம் என்பது இங்கே ஒரு சமூக நீதியை, சோசியல் ஜஸ்டிஸை பேசக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். அந்த சோசியல் ஜஸ்டிஸுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அரசியல் கட்சி சொல்லுங்க, நீங்க ஏதாவது ஒரு அரசியல் கட்சிகளுக்கு அடிப்படையில் இதுதான் கொள்கை கோட்பாடு. நான் வசதியானவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு அடிநாதமான விஷயங்களை பின்னுக்கு தள்ளுகிறீங்களா? எல்லாரையும் சொல்றீங்களா?
நான் உங்களுக்கு அப்படிதான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கட்சிக்கு சில கொள்கை கோட்பாடுகள் வேண்டும். தோழர் ஒரு ஷானவாஸ் அவர்கள் கூட குறிப்பிட்டார், 50-60 ஆண்டுகள்ல இது வந்து திராவிட பூமி, இதுல வந்து பெரிய சமூக நீதிக்கான விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். உண்மையிலேயே நான் கூட உங்களுக்கு சொல்றேன், அவர் சொல்றது இது அடிப்படையா வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள், தங்களுடைய அடிப்படையா சொல்லக்கூடிய கட்சிகளும் செயல்படல அப்படிங்கிறார் அவர். மற்ற மாநிலங்கள்ல சாதி ரீதியா மத ரீதியா வெளிப்படையாவோ மறைமுகமாகவோ செயல்பட்டதை தாண்டி இங்க வந்து இதுதான் எங்களுடைய ஜீன், இதுதான் எங்களுடைய டிஎன்ஏ சொன்ன கட்சிகளும் கூட அதுல முரண்பட்டு இருக்குங்கிற ஒத்துதான பேசுறேன் நான். அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த சமூக நீதிக்கான கட்சிகள் என்கிற விஷயங்கள் வந்து அப்படி ஒரு அடிப்படையில பெரிய அளவுல வைத்து வேலை திட்டங்கள் தொடங்கிய அளவுல நான் எதுவும் பார்க்கல. ஒரு கோஷம் என்பது வேறு, கடமை கண்ணியம் கட்டுப்பாடோ அல்லது எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்பதோ அல்லது வேறு வகையான சில விஷயங்கள் செயல்பாட்டில் இல்லைங்கிறீங்க. நான் வரேன், சல்மா அவர்கள் பதில் சொல்ல அதுக்கு முன்பாக ஆஃப்கோர்ஸ் இன்னைக்கு அதை ஒட்டிய ஒரு கேள்விதான். இன்னைக்கு வந்து தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்துடைய தலைவர் சொல்லும் பொழுது இன்னைக்கு தலித் மக்களுக்கு எதிராக குற்றங்கள் நடக்கக்கூடிய மாநிலங்கள்ல டாப் 5ல நம்ம இருக்கிறோம். இங்க தலித் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள்ல தண்டிக்கக்கூடிய விகிதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்களா, தேசிய சராசரி எப்படி இருக்கு, தமிழ்நாடு சிறப்பா இருக்கு அப்படிங்கிற தேசிய சராசரியை விட தலித் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களுக்கான கன்விக்ஷன் ரேட் ரொம்ப ரொம்ப குறைவு. 60 to 70% ஆஃப் த கேசஸ் அப்படியே மூடி வைக்கப்படுகிறது, அப்படியே க்ளோஸ் செய்யப்படுகிறது. இதுதான் தலித் மக்களுக்கு ஏதுவான சூழ்நிலையா? இது 4-5 வருடங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்றேன். இல்ல, வட இந்திய மாநிலங்களை இன்னும் சொல்ல போனால் ஆனால் அம்பேத்கர் பிறந்த மகாராஷ்டிரா மாநிலத்தை விட இங்கு தமிழ்நாட்டில் வந்து அந்த ஆதி திராவிட மக்களும் பழங்குடியின மக்களும் வந்து எவ்வளவோ மேம்பட்டு நிற்கிறார்கள், எவ்வளவோ சமத்துவத்தை நோக்கி இன்றைக்கு அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். அதற்கெல்லாம் பல காரணங்கள் இருக்கிறது. முதல்ல வந்து தேசிய குற்ற ஆவண காப்பகத்துடைய நீங்க சொல்றீங்க 20 மாநிலத்துக்கு மேல இருக்கு. இந்தியாவிலையும் மகாராஷ்டிராவிலையும் பாத்தீங்கன்னா இதை விட மோசமான புள்ளிவரம் எடுத்துக்கிட்டா நம்ம விட நல்லா 20 மாநிலம் இருக்கு. பார்க்கணும், மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகிற பொழுது தமிழ்நாடு எவ்வளவு பரவாயில்லை என்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு திராவிட கட்சிகளால வந்து ஒரு சமத்துவ நிலையை நோக்கி இன்றைக்கு வந்து அந்த மக்களுக்கு ஒரு மரியாதை, ஒரு சமூக அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்குதுன்னு சொன்னா திராவிட கட்சிகளுடைய பங்கு அதுல இருக்கு. அப்படி பங்கு இருக்கும் போதுதான் சங்கரும் கோகுல்ராஜும் இந்த நிலை திருநாள்கொண்ட சரியில்லை கோர்ட்டுடைய உத்தரவுக்கு பிறகு பொதுப்பாதையில கொண்டு போங்க அந்த முதியவர்னு சொன்ன பிறகு வலுக்கட்டாயமா அவர் வந்து வேற ஒரு பாதையில போலீசார் அடக்கம். இது ஒரு சமூகத்தில் ஒரு கூர்மையான ஒரு முரண்பாடு. இன்றைக்கு சாதியை அடிப்படையாக வைத்து இயங்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தாங்கள் எப்படியாவது செல்வாக்கு பெற வேண்டும் என்பதற்காக சில இடங்களில் இதுக்கு பின்புலமாக இருந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்ப கூட சொன்னாங்க தருமபுரியை பற்றி. தருமபுரியில வந்து 3 நாட்கள்ல வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த கலவரம் வந்து மாவட்டம் முழுவதும் பரவாமல் தடுக்கப்பட்டது மாண்புமிகு அம்மா அவருடைய ஆட்சியில. ஆனா அதே நேரத்தில் திமுக ஆட்சி காலத்துல தென் மாவட்டத்தில் 6-7 மாதங்கள் வந்து அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை, ஆங்காங்கே காவல்துறை ஒரு குற்றம் சொல்றாங்கல்ல, அதுக்காக சொல்றேன். இன்றைக்கு மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர் தாமிரபரணியில வந்து சுட்டுக் கொண்டாங்களே 17 பேரை, அதெல்லாம் வந்து மறந்துட்டு பேசக்கூடாது. இங்க மாண்புமிகு அம்மா அவருடைய நினைவுக்கு வருகிறதோ இல்ல என்ன சொல்றாரு, நடந்த நிலையும் இதெல்லாமும் நினைவுக்கு வருது. திருநாள்கொண்ட சிறையில் அதற்கு காவல்துறையானது முறையான நடவடிக்கை எடுத்திருக்கிறதா வந்து ஒரு தலித் முதியவரை பொதுப்பாதையில் அழைத்து செல்லுங்கன்னு உத்தரவு கொடுக்குது. அந்த உத்தரவை மீறி நாங்க கோர்ட் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டோம், இந்த தனிப்பாதையில தான் கொண்டு போவோம் அப்படின்னு முடிவெடுக்கிறது காவல்துறை நிர்வாகம். உச்ச நீதிமன்றம் சொல்றதையே காவிரி நீர் பிரச்சனை கேட்காத இதெல்லாம் இருக்கு. அந்த சமூகத்துல கூர்மையான முரண்பாடுகள் இருக்கு. இதுல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய விருப்பம் இல்லாம எதையும் போயிட்டு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதை வந்து நடவடிக்கை சட்டப்படி யாருக்கு விருப்பம் இருக்கோ யாருக்கு விருப்பம் இல்லையோ சட்டப்படி செய்ய வேண்டியதான் ஒரு நிர்வாகத்துடைய கடமை. ஆமா, அதை நான் இல்லைன்னு மறுக்கலையே. சொன்ன பிறகு நான் வந்து காவிரியிலேயே அவங்க கேட்கிறோம், நாங்க கேட்க மாட்டோம். நான் கேட்க மாட்டேன்னு சொல்ல, பல விஷயங்கள்ல வந்து மாண்புமிகு அம்மா அவர்களுடைய வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் வந்து நான் என்ன சொல்றேன்னா இது ஒரு சமூக கூர்மையான முரண்பாடு. நான் மறுபடியும் சொல்றேன், கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் அவங்க சமத்துவ நிலையை நோக்கி வரும்பொழுது, இப்ப உதாரணத்துக்கு
கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அந்த வேற்றுமைகள், சாதிய வேற்றுமைகள் வந்து நகர்ப்புறத்தில் பெரும்பாலும் Relatively இல்ல. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, அங்கு தெளிவாக தெரியக்கூடிய சாதிய முரண்பாடுகள் இங்க அவ்வளவா தெரியறது இல்ல. ஆனதுனால இந்த நிலையை நோக்கி போக வேண்டும் என்பதற்காகத்தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் பஞ்சாயத்து தோறும் வந்து அந்த வாழ்வாதார இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதே போல நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இவருடைய பொருளாதார மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்காக மாவட்ட அளவுல, மாநில அளவுல உருவாக்கப்பட்டிருக்கிறது. 2013க்கு பிறகு முதலமைச்சர் தலைமையில மாநில அளவுல, மாவட்ட அளவுல அந்தந்த நிர்வாகங்கள் சார்பா எவ்வளவு முறை கூடியிருக்கு? 2013க்கு பிறகு இஃப் ஐ அம் ரைட் கூடல. இதை கண்காணிக்கிறதுக்கான கமிட்டி. அதனால என்ன பிரச்சனை எங்கேயாவது ஏற்பட்டிருக்கா? சங்கருடைய ஆணவ கொலை அதுக்கு பிறகுதான் நடந்தது. கோகுல்ராஜுடைய மரணம் அதுக்கு பிறகுதான் நடந்தது. அதுதான் மறுபடியும் சொல்றேன். சாதி அடிப்படையாக வைத்து இயங்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தாங்கள் அந்த பகுதியில் செல்வாக்கடைய வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார். இந்த முரண்பாட்டுக்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறதா என்றுதான் நாம் தான் பெரும்பாலும் காரணமே. ஒரு சென்ட்ரலைஸ்டா ஒரு அரசியல் கட்சியை, ஆளும் கட்சியை இல்லாட்டி எதிர்கட்சியை குற்றம் சாட்டிட முடியாது அப்படிங்கிற ஒரு வருஷம் இருக்கு. நான் சல்மா அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். நாங்க வந்து சமத்துவபுரம் அமைத்தோம், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு நடவடிக்கை எடுத்தோம் அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் வந்து பலரும் உங்களை பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆனா காமராஜரோட ஆட்சி காலத்துல ஒரு உள்துறை போன்று, அறநிலையத்துறை போன்று கோவிலை நிர்வகிக்கக்கூடிய அறநிலையத்துறையுடைய அமைச்சரா ஒரு தலித் வர முடிந்தது. ஆனா அதற்கு பிறகு வந்த அதிமுக அரசோ திமுக அரசோ ஏது சாத்தியமாகல. பரமேஸ்வரன் அறநிலையத்துறை அமைச்சராக முடிந்தது. திமுக ஆட்சி காலத்துல ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் சொல்லுங்க, கோவில்கள் நிர்வகிக்கக்கூடிய அமைச்சர். விளையாட்டுத்துறைக்கு அமைச்சரா இருந்தது, அந்த துறைக்குமே கேந்திரமான அமைச்சர். விளையாட்டுத்துறைக்கு கோவில்கள் அப்படின்னு பார்க்கும்போது சாதியத்தோடு நேரடியாக தொடர்புடையதான் பார்க்கப்படுது. சட்டசபையினுடைய அவைத்தலைவராகவே வந்து ஒரு தலித் சகோதரர் உயர்வை, அதாவது அவர்களை உயர்வாக மதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை மாண்புமிகு அம்மா அவருடைய அரசானது எடுத்துக்கொண்டிருக்கிறது. நான் என்ன சொன்னா, அம்பேத்கருடைய மக்கள் வந்து அவர்கள் சமத்துவத்தை நோக்கி செல்ல வேண்டுமா, யாராவது ஒரு சிலர் மட்டும் மேல வர வேண்டுமா என்பதை நீங்கள் பார்த்தால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மாண்புமிகு அம்மா அனைத்து சாதியினர் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ, அந்த துறையோடைய அமைச்சரா, கோயில்களை நிர்வகிக்கக்கூடிய துறை அமைச்சரா ஏன் ஒரு தலித் திராவிட ஆட்சி காலத்தில் இருக்க முடியல? திராவிட ஆட்சி காலங்களில் கொண்டு வரப்படல. ஒரு அமைச்சரை வந்து நியமனம் செய்வது வந்து பல்வேறு நிர்வாகம் சார்ந்த ஒரு விஷயம். அத வந்து இந்த மாதிரி தான் நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு எனக்கு தோணலை. ஒரு முறை கூட அந்த சூழல் ஏற்பட்டது. இந்த விஷயத்தை வந்து நீங்க இப்படி பார்க்கலாம். வந்து அது வந்து ஒரு நம்முடைய உயர்நீதிமன்றத்துல 112 ஆண்டு கால வரலாற்றுல 1973 முதலாக தலைவர் கலைஞர் அவர்கள் தான் ஏ வரதராஜன் என்பவரை நீதிபதியாக நியமனம் செய்கிறார். அவரை சுப்ரீம் கோர்ட்டுக்கு பரிந்துரை செய்து சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதியாகவும் ஆக்குறதுக்கு அவருடைய முயற்சி. அதாவது இந்தியாவிலேயே இது போன்ற ஒரு விஷயம் மாற்று சக்தியா உருவாக்குனவர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். யாராலையும் மறுக்க முடியாது. ஒரு அமைச்சர் அறநிலையத்துறையில வந்து இருக்கணுங்கிறத விட ஒரு நீதிமன்றத்தினுடைய தலைவராக ஒருத்தரை வந்து நியமிக்கப்படுவது தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய தலைவர் யாரு, எல்லாரும் வணங்கக்கூடிய பேரவை தலைவர் யாரு அவர் சொல்லுவார். நீங்க ஒண்ணு சொல்லலாம். பட் இதை தாண்டி ஒரு விதிவிலக்கா இருக்கா, உதாரணமா இருக்காங்க. ஒரு அமைச்சர நிர்வாகத்துல கொண்டு வர்றது வந்து அவர் தலித்தை கொண்டு வரணுமா அல்லது யாரை கொண்டு வரணும் அல்ல பெண்களை கொண்டு வரணுமா, அதெல்லாம் வந்து நிர்வாகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இடஒதுக்கீட்டின் மூலமாக எந்த அளவிற்கு இந்த சமூக மாற்றத்தை உருவாக்குறது திராவிட முன்னேற்ற கழக அரசுங்கிறத நாங்க சொல்லி தெரியணும் அப்படிங்கறது இல்ல. இப்போ அவங்க அன்பு செல்வன் சொன்னப்போ சொல்றாரு வந்து ஒரு விஷயத்த, அதாவது வந்து அம்பேத்கர் செலிப்ரேட் பண்றது வந்துட்டு சும்மா நீங்களும் அப்படிதான் சொல்றீங்க, வந்து சும்மா கொண்டாடுறது, அதான் அப்படி கிடையாது. வந்துட்டு அம்பேத்கர் அவர்களுடைய பெயரால நூற்றாண்டு விழாவை மிகப்பெரிய அளவுக்கு தமிழக அரசு கொண்டாடினது தலைவர் கலைஞர் அவருடைய ஆட்சியில. அது சட்ட பல்கலைக்கழகத்தை உருவாக்குனது அம்பேத்கர் அவருடைய பேர்ல தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம மணிமண்டபம் உருவாக்குறது. அதாவது இதெல்லாம் பின்னணியில நரேந்திர மோடி கூட சொல்லலாம். பாராளுமன்றத்துல சிறப்பு வாதம் நடத்தினார் அப்படின்னு அவருடைய இதுக்கு பின்னணியில நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு பின்னணியில என்ன இருக்குன்னா, ஒரு மகத்துவமான ஒரு தலைவர் அம்பேத்கர் அவர்கள் மகத்துவமான ஒரு தலைவர். அவரை நாம் போற்ற வேண்டும், அவரை பற்றிய புரிதலை இந்த சமூகத்திற்கு உருவாக்க வேண்டும். அப்படிங்கறதுனாலதான் அவர் பேரால மணிமண்டபம் கட்டுறதோ, அவர் பேரால சட்ட பல்கலைக்கழகம் கொண்டு வரதோ, சட்டக்கல்லூரி கொண்டு வரதோ எல்லாமே நடந்தது. அப்ப நம்ம சாதாரணமா அவர் கொண்டாடுறோம் அப்படிங்கிறது. இப்ப இவங்க வந்து பாண்டிச்சேரியில வந்துட்டு
சாதிய படிநிலைகள் சார்ந்த ஒரு சமூகம் இது, அதை யாராலையும் மறுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது, அரசினுடைய பங்கு என்னன்றதா நமக்கு முன்னாடி இருக்க கேள்வி. அப்போ தன்னுடைய அரசின் கீழே இயங்கக்கூடிய காவல்துறையை கட்டுப்படுத்த முடியாது, வருவாய்த்துறையை கட்டுப்படுத்த முடியாது, அது மக்கள் தான் அதை தீர்மானிக்கணும்னு சொன்னா அப்ப மக்கள் கையில ஆட்சியை கொடுத்துட்டு இவங்க வீட்டுக்கு போயிடலாம். இந்த மாதிரியான சால்ஜாப்புகளை சொல்றது அர்த்தமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இதே போன்ற ஒரு தலித்துகளுக்கு எதிரான பெரிய அளவுக்கு அவர் பட்டியலிட்டது போன்ற நிகழ்வுகள் திமுக ஆட்சி காலத்திலும் நடந்திருக்கிறது, அதிமுக ஆட்சி காலத்திலும் நடந்திருக்கிறது. இது ஐசோலேட்டடா நடந்த விஷயங்கள் அல்ல அப்படின்னு நம்ம பரமக்குடியில நடந்தது. அதான் நம்ம அப்பப்ப நடக்கக்கூடிய சம்பவங்கள், வருத்தத்துக்குரிய சம்பவங்கள். இதுல முக்கியமான ஒண்ணுன்னா நீதிமன்றம் தலையிட்ட பிறகு மிகப்பெரிய விஷயமாக அது மாறிய பிறகு அரசினுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கறத இங்க முக்கியமான உரிய நடவடிக்கை அந்த தலித் முதியவருடைய பிணம் வேற ஒரு வகையில கொண்டு செல்லப்பட்டது. அப்ப நீதிமன்றத்துக்கு போனதுனாலதான் நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். திரு ஷானவாஸ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். ஒரு அறநிலையத்துறையுடைய அமைச்சரா ஒரு தலித் இருப்பதோ இதெல்லாம் ஒரு முக்கிய அத்தியாவசியமான ஒரு விஷயம் இல்ல அப்படின்னு சகோதரி சல்மா வைக்கிறாங்க. இஸ் தட் அக்செப்டபிள் டு யூ? அதாவது தலித் ஒருவருக்கு அரசியல் கட்சிகளிலோ அல்லது ஆட்சி அதிகாரத்திலோ பிரதிநிதித்துவம் வேணும்னு கேட்பது எதுக்குன்னா தனிப்பட்ட தலித் நபர்களினுடைய அடையாளத்துக்கோ அங்கீகாரத்துக்கோ அல்ல. அந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்காக அவர்கள் பேசுவார்கள், அந்த சமூகத்தினுடைய நிலையை உரிய அவையில் எடுத்துச் சொல்வார்கள். அது கட்சி அவையாக இருந்தாலும் சரி, ஆட்சி அவையாக இருந்தாலும் சரி. இப்ப கட்சிக்குள்ள ஒரு துணை பொதுச் செயலாளர்னு நாங்க கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு கட்சி சொல்லுதுன்னா அந்த துணை பொதுச் செயலாளர் அந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை கட்சி அவையில் பேசுவாரா அப்படிங்கிறது கேள்வி, பேச முடிகிறதா அப்படிங்கிறது கேள்வி. அவையினுடைய தலைவராக, சட்டப்பேரவையினுடைய தலைவராகவே ஒரு தலித்தை வைத்திருக்கிறோம்னு ஒரு கட்சி சொல்லுதுன்னா, ஒரு ஆட்சி சொல்லுதுன்னா அந்த அவைக்குள் அவர் அந்த மக்களுக்கான விஷயத்தை பேசியிருக்கிறாரா அப்படிங்கிறது கேள்வி. இப்ப ரெண்டு விஷயம் இங்க பேசப்பட்டது. ஒன்று தாமிரபரணி படுகொலை, அது திமுக ஆட்சி காலத்தில் நடக்குது. அந்த படுகொலையில் அந்த கூடிய மக்கள் மீதுதான் தவறு, கையாண்ட காவல்துறையின் மீது தவறில்லைன்னு சட்டப்பேரவையில் அறிக்கை சமர்ப்பித்தது திமுக அரசு. அதே அவைக்குள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்து சென்றிருக்கிற பிரதிநிதிகள் திமுகவின் சார்பிலும் இருக்கிறார்கள், துணை பொதுச் செயலாளரும் இருக்கிறார். அந்த சமூகத்தில் இருந்து நாங்கள் வைத்திருக்கிறோம் பிரதிநிதிகள் என்று சொல்லுகிறார்கள். அந்த பிரதிநிதிகள் இருக்கும் போதே அவர்களுடைய ஒப்புதலோடையே இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. பரமக்குடி படுகொலை அதிமுக ஆட்சியில் நடக்கிறது. ஐயா சொன்னது போல அவையினுடைய தலைவரே யாரு? அந்த மக்களினுடைய பிரதிநிதி தான். அவர் இருக்கும் போதே அங்கே கூடிய மக்கள் மீதுதான் தவறு, காவல்துறை மீது தவறில்லை, காவல்துறை செய்தது சரிதான் என்று சமர்ப்பிக்கிறார் அறிக்கையை முதலமைச்சர். இப்போ இந்த பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள், அதற்கு அங்கீகாரம் கொடுக்கிறார்கள், அதை ஒப்புக்கொள்கிறார்கள். அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களின் மீது பழியை போட்டு அதிகார வர்க்கத்தை காப்பாற்றுகிற அந்த நடவடிக்கைக்கு இந்த பிரதிநிதிகளும் துணை போகிறார்கள். இவர்களையும் துணைக்கு வைத்துக் கொண்டு இவர்களின் வாயிலும் ஒரு பிளாஸ்டரை போட்டு ஒட்டிக்கொண்டு தாங்கள் நினைத்ததை அதிகார வர்க்கம், ஆளும் வர்க்கம் தொடர்ந்து செய்து நம்முடைய கேள்வி. இப்ப இந்த தனிப்பட்ட நபர்களுக்கு வழங்கப்படுகிற அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் நாம எப்படி எடுத்துக்கிறது? விரிவா பதில் சொல்ல விரும்புவீங்க. ஒரு இடைவெளிக்கு பிறகு நான் மற்ற சல்மா மற்றும் திரு பேராசிரியர் இருவருமே திரு ஷானவாஸ் வைத்த கருத்துக்கு பதில் சொல்ல விழைவீங்க. அதற்கு முன்பு உங்களுடைய அனுமதியோட திரு அன்புச்செல்வன் கேள்வி கேட்க விரும்புறேன். எல்லா அரசியல் கட்சிகளும் வசதியா அம்பேத்கருடைய சில கருத்துக்களை மட்டுமே எடுத்துக்கிட்டு மற்றதை விட்டுறாங்க அப்படின்னு. அம்பேத்கரிய கருத்துக்களையே தங்களுடைய அடிநாதமா வைத்திருக்கக்கூடிய தலித் மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இதையே தங்களுடைய அடிநாதமா வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளோ, புதிய தமிழகமோ, வடக்கில் மற்ற கட்சிகளோ அவர்களையும் இந்த வரிசையில சேர்த்துட முடியுமா? அம்பேத்கரியம் தான் தங்களுடைய அடிநாத கொள்கையாகவும் வைத்திருக்கிறாங்க அவங்க. விடுதலை சிறுத்தைகளோ புதிய தமிழகமோ ஒரு காலகட்டத்தில் அது நேரடியான ஒரு இயக்கம். இன்றைக்குதான் அவர்கள் அரசியல் கட்சியாக பரிணமித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த காலகட்டத்தில் தொடங்கிய வேலை திட்டங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது ஒரு சிறிய அளவிலான பங்களிப்பு இதை சார்ந்து களத்தில் இருந்திருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லை. சிறியன்னு சொல்லிட முடியுமா? சிறிய என்பதை காட்டிலும் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அம்பேத்கரை எடுத்துச் செல்ல வேண்டிய பணி தலித்துகளுக்கு மட்டுமே உரித்தானதாக நம்ம பார்க்க நிச்சயம் அவருடைய பார்வை பறந்துபட்டது. அது ஒரு பொது தளத்திற்கு செல்ல வேண்டிய விஷயங்கள். இரண்டாவது, தலித் இயக்கங்களுக்கு நாளை காலையில் ஒரு அம்பேத்கருக்கு ஒரு விழா எடுக்கலாம், அம்பேத்கர் பற்றிய விஷயங்களை பேசலாம் என்று வருகின்ற பொழுது கூட அவர்களுடைய வேலை திட்டங்கள் இதை விட ரொம்ப நெருக்கடியான வேறொரு வேலை திட்டங்களுக்கும் அவர்களை சில நேரங்களில் இழுத்துச் செல்லுகின்றது. லைக் வாட்? தொடர்ச்சியான களப்போராட்டங்கள்,
களப்பிரச்சனைகள், அடிக்கடி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசு பயங்கரவாத வன்முறைகள், சாதி வன்கொடுமைகள், இது போன்ற பல வேலை திட்டங்களுக்கு மத்தியில ஒரே ஒரு தலைவரை மட்டுமே எடுத்துக்கொண்டு அதற்காக மட்டுமே இயக்கம் நடத்துகிற அளவிற்கு மட்டுமே இல்லை. ஆனால் அவர்களால் சிறிய அளவில் என்ன முடிகிறதோ அந்த அளவிற்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட அந்த கட்சியை தலித் கட்சிகள் என்று முத்திரை குத்தி பார்ப்பது என்பது கூட நாம் அதிலிருந்து பார்க்க முடியுமா? அப்படி ஒரு பார்வை எனக்கு சொல்ல முடியவில்லை. அந்த அடிப்படையில் ஒரு சிறிய வகையிலான வேலை திட்டங்கள் அவர்கள் ஆரம்ப காலகட்டங்களில் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்ப மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் நேரடியா கட்சிகளே பெரிய அளவில் அம்பேத்கரை பற்றிய விழாக்கள் உத்தரப்பிரதேசங்கள்ல இன்றைக்கு தொடர்ச்சியா 2 நாள் 3 நாள்கள் எல்லாம் தொடர்ச்சியா கொண்டு போன விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சொல்லுகின்ற பொழுது இங்கே வேறு வகையான ஒரு நிறம் சொல்லப்படுகிறது. இது ஒரு முற்போக்கு மண், இங்கே பெரிய அளவிலான தலைகீழ் மாற்றங்கள், புரட்சிகள் எல்லாம் சொல்லப்பட்ட மண் என்று சொல்லுகின்ற இந்த இடத்தில்தான் தலித்துகள் மீதான வன்கொடுமைகளும் தலித்துகளை புறக்கணிக்கப்படுகிற நிலையும் அம்பேத்கர் இன்னும் கூண்டுக்குள்ளேயே நிறுத்த வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த நாட்டில். இன்னைக்கு யுஎன்ல இன்னைக்கு சமூக நீதிக்கான நாளை அந்த ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்து விட்டு உலக நாடுகள் எல்லாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல கூண்டுக்குள்ள ஒரு அம்பேத்கர் இருக்கிறாரு. ஒரு கூண்டை திறந்து அம்பேத்கரை சிலையா கூட நிறுத்த முடியல. நான் அவருடைய கொள்கை கோட்பாடுகள் எடுத்து சொல்லணும்னு நான் சொல்ல வரல. அந்த சிலைகளின் மீதுதான், அந்த சிலைகளுடைய கூண்டுகளின் மீதான எல்லா கட்சிகளுடைய கொடிகளும் பறக்குது. நீங்க எடுத்து பாருங்க. ஏதாவது ஒரு கட்சி நம்ம ஊர்ல நம்ம தொகுதி எம்எல்ஏ இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஒரு அம்பேத்கர் கூண்டுக்குள்ள இருக்கிறாரா? யாராவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதற்காக கவலைப்பட்டாரா? இந்த நாட்டு அது வெட்கமாக இல்ல. என்ன இந்த அரசியல் கட்சிகளுக்கு அம்பேத்கரை பேசுவதற்கு அம்பேத்கருடைய இப்ப சொன்னாங்க, நம்ம 2 கட்சிக்காரர்களும் தோழர்கள் சொன்னார்கள், நாங்கள் அதை செய்தோம் நாங்கள் இதை செய்தோம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு மத்திய அரசு தலித் மக்களுக்கு என்று ஒதுக்கக்கூடிய பணத்தில் இந்த செயல் திட்டங்கள் எல்லாம் செய்யணும் என்பதற்காகத்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது வேலை திட்டம். இதற்காக சிறப்பு உட்கூறி நிதி ஒதுக்கப்படுகிறது. அதை நீங்கள் செய்துதான் ஆகணும். மணிமண்டபம் கட்டினாலும் சரி, அல்லது கிராமத்தில் அவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்தாலும் சரி, அதை நீங்க செய்யலனாலும் இன்னொரு ஆட்சி செய்துதான் ஆகணும். இல்லனாக்கா அங்க கேள்வி கேட்பார்கள், நாடாளுமன்றத்தில் பதில் சொல்லணும், சட்டமன்றங்களில் பதில் சொல்லணும். கடந்த 2 வருடங்கள்ல ஒதுக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு எழுது. அதெல்லாம் ஒரு தொடர்ச்சியான வேலை திட்டங்கள் தான். அந்த வேலை திட்டங்களை பெரிய ஒரு தலித்தை நாங்க ரெகனைஸ் பண்ணிட்டோம், தலித்துகளுக்கு நாங்கள் இதெல்லாம் செய்து விட்டோம் என்றெல்லாம் சொல்லி கடமைங்கிறீங்க. ஆமா, அதை சொல்லி கட்சிகள் பெருமை சேர்க்க முடியாது. பேராசிரியர்கிட்ட கேட்க வரும்போது வேற சில விமர்சனங்களுக்கும் நீங்க பதில் சொல்ல விரும்புறீங்க. இந்த ஒரு ஆணவ கொலைகள் அப்படிங்கிறது நம்ம எல்லாம் சமீபத்தில் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய விஷயம். ஆனா தமிழ்நாட்டில் ஆணவ கொலைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, தனிச்சட்டம் தேவையே இல்லை அப்படின்னு திரு பன்னீர்செல்வம் அவையில் எழுந்து சொல்றேன். இல்ல, மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அரசை பொறுத்தளவுல இவங்க ஆணவ கொலைகள் என்று சொல்லி இவர்கள் முத்திரை குத்தலாம். ஆனா வேறு பல காரணங்களுக்காக ஆங்காங்கே காவல்துறையானது முறையாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. சங்கருடைய இருக்கு பட்டியலிடுவீங்க. அதில் எல்லா நிகழ்ச்சிகளிலும் மாண்புமிகு அம்மா அரசு காவல்துறையை ஒழுங்கா நடுநிலையா நின்று எந்த சமுதாயத்துக்கு சார்பா இல்லாமல் நடவடிக்கை எடுக்க சொல்லித்தான் ஆணை பிறப்பித்து அதன் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அம்மா அவனுடைய அரசை பொறுத்தளவில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு காவல் அரணாகத்தான் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட பரமக்குடி சம்பவத்தை சொன்னாங்க. பரமக்குடி சம்பவத்துக்கு அவர்கள் அந்த நினைவிடத்திற்கு செல்வதற்கு ஒரு ஒழுங்குமுறை வைத்திருக்கிறார். இந்த கிராமத்தின் வழியாக செல்லாதீர்கள், இந்த பகுதி வழியாக அதை மீறி அந்த தலித் தலைவர்கள் செல்லுகிற பொழுது அது அங்கே மோதல்கள் ஏற்பட்டு அந்த சம்பவம் நடக்கிறது. எனவே நாம் காரண காரியங்களை புரிந்து கொள்ளாமல் ஒரு அரசின் மீது வெறுமனே குற்றம் சாட்டுவது என்பது சரியாக இருக்காது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், மாண்புமிகு அம்மா அவருடைய அரசானது கல்வியில இடைநிற்றல் இருக்கக்கூடாது என்றதுக்காக நிறைய நிதி உதவி செய்யறாங்க. தனியார் தொழில் கல்வியில படிக்கிறவங்களுக்கு கூட நிதி உதவி செஞ்சு அவங்க படிக்கிறதுக்கான மேம்பாட்டு உதவியை அவங்க செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாடுகளுக்கே அந்த சமுதாயத்தை சேர்ந்த பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து போய் படிக்க வச்சுட்டு அந்த திட்டங்களால இடைநிற்றல் குறைந்திருக்கிறது, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எல்லாம் கூடியிருக்கிறது. தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்திருக்கிறதா கூடியிருக்கிறதா? தேசிய சராசரி ஒப்பிடும்போது எந்த நிலையில இருக்கிறது பார்க்கணும் இல்லையா? இல்ல, அதற்கு அம்மாவுடைய அரசானது உரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டுதான் எடுக்காமல் இல்ல. நீங்க என்ன பார்க்கணும்னா தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்துடைய தலைவர். ஆமா, அவர் இந்த தமிழ்நாட்டை மட்டும் தான் குறை சொல்றாங்க. ஏற்கனவே பிற மாநிலங்களிலே இருக்கிறத சுட்டிக்காட்டி நீங்க சொல்ற மாதிரி அந்த டாப் 10 என்னமோ சொல்றீங்களா, அந்த மாதிரி இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா,
அந்த மக்களை மதிக்கிறார்களா என்பதற்கு ஏராளமான எடுத்துக்காட்டை என்னால் காட்ட முடியும். இன்றைக்கு இரட்டைமலை சீனிவாசனாருடைய பிறந்தநாள் அரசு விழாவை ஏன் அறிவிக்கிறாங்க, அதை ஏன் நடத்துறாங்க? அந்த மக்களை மதிக்க வேண்டும் என்பதற்காக. வீரத்தாய் குயிலிக்கு ஏன் நினைவு சின்னம் எழுப்புறாங்க? அந்த மக்களை மதிக்க வேண்டும். ஆனா கடந்த ஆட்சியில அந்த சிறப்பு உக்கூறு நிதி இருக்குல்ல, அதுலதான் வந்து இந்த புதிய சட்டமன்ற இருக்கக்கூடிய அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அந்த இது வந்து கட்டினார்கள். அந்த நிதியை எடுத்து இதுக்கு பயன்படுத்துறாங்க. ஆனா மாண்புமிகு அம்மா அவருடைய அரசை பொறுத்தவரை அந்த மக்களுக்கு ஒதுக்கப்படுகிற நிதியை விட கூடுதலாக இவர்கள் நிதியை ஒதுக்கி சுய உதவி குழுக்களுக்கு கூட கிராமப்புறங்களில் வந்து 8000 சுய உதவி குழுக்களுக்கு மேல ஆயுதராடர் பகுதிகளில் பொருளாதார மேம்பாட்டு திட்டத்துக்காக உதவி செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, நிலம் வாங்குறதுக்கு இங்க மானியத்தோடு கொடுக்கிறோம். தொழில் உடைமையாளர்களாக இன்றைக்கு தலித் மக்கள் தொழில் உடைமையாளர்களாக இல்லாத இருப்பது ஒரு பெரிய பொருளாதார குறைபாடு. அந்த பொருளாதார குறைபாட்டை நீக்க வேண்டும் என்பதற்காக தாக்கம் மூலமாக வந்து தொழில் முதலீட்டாளர்களாக அம்மா அரசானது இன்றைக்கு பொருளாதார சமத்துவத்தை நோக்கி அந்த மக்களை அடியெடுத்து வைத்திருக்கிறது அம்மாவுடைய அரசு. திரு ஷானவாஸ், அதாவது பரமக்குடி சம்பவத்திற்கு அந்த மக்கள் வந்து காவல்துறை அமைத்திருக்கிற ஒழுங்கை மீறி சென்றதுதான் காரணம்னு ஐயா சொல்றாங்க. இதத்தான் தாமிரபரணி படுகொலைக்கு திமுக சொல்லுது. தாமிரபரணி படுகொலை ஐயா விமர்சிச்சாங்க. அப்போ திமுக சொல்றா, அப்ப நீங்க பரமக்குடிக்கு நீங்க சொல்ற காரணத்தை ஏத்துக்கிறதா இருந்தா திமுக சொல்ற காரணத்தை ஏத்துக்க வேண்டி வரும். ஏத்துக்கலாமா? இரண்டு சமுதாயங்களுக்குள்ள முரண்பாடு இருக்க மோதல் வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு பாதையை காட்டுறாங்க. அப்ப அந்த பாதையை மீறி அவர்கள் காட்டிய காவல்துறை காட்டிய பாதைக்கு நேர்மாறாக பிரச்சனை உள்ள பகுதிகளுக்கு அந்த தலைத்தலைவர்கள் சென்றதனுடைய விளைவாகத்தான் மோதல் ஏற்படுகிறது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் கட்டுப்பட்டவர்கள். ஒரு சம்பவத்துல சட்டத்தை மீறது காவல்துறை தாங்க. சட்டத்தை, அதாவது ஒரு சம்பவத்துல ஒரு அசம்பாவிதம் நடக்குது, ஒரு தள்ளுமுள்ளு நடக்குதுன்னா இன்னென்ன வகையில் காவல்துறை கையாளணும்னு சட்டப்பிரிவு சொல்லுது. எடுத்த உடனே சுடக்கூடாது, வானத்தை நோக்கி சுடணும், கண்ணீர் புகை வீசணும், அப்படியும் கட்டுப்படலைன்னா முழங்காலுக்கு கீழே சுடணும், அப்படியும் கட்டுப்படலைன்னா துப்பாக்கி நேரா பாய்ச்சணும்னு சட்டம் இருக்குல்ல. பரமக்குடியில இந்த விதிகளின்படிதான் காவல்துறை துப்பாக்கியை கையாண்டதான் ஐயா சொல்லணும். இல்ல இல்ல, வானத்தை நோக்கி சுட்டீங்களா, கண்ணீர் புகை அடிச்சீங்களா, எதுவுமே இல்ல. எடுத்த உடனே துப்பாக்கி எடுத்து அதுதான் கேட்க வர்றேன். இந்த காவல்துறைக்கு தான் சட்டப்பேரவையில முதலமைச்சர் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. கமிட்டி உருவாக்கப்படுது, சட்டத்தை மீறி நடந்த காவல்துறைக்கு தான் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க முதலமைச்சர். இல்ல இல்ல, இது ஒரு தடுத்தும் மீறி வந்த காரணத்தினால்தான் அங்க கல்லூரி சம்பவம் நடக்குது. அந்த காவல்துறை அதிகாரிகள் காயப்படுறாங்க. இந்த விளக்கம் தொடர்ந்து எழவே செய்த தாண்டி எடுத்து நினைக்கிறேன். ஒரு ஆணவ கொலைகள் பற்றி சொல்லும் பொழுது பன்னீர்செல்வம் இப்படி சொன்னாரே அப்படின்னு குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு எழுந்ததோ அதே போல அவர் சொன்ன போது அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது, அதற்கான சட்டம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொன்னபோது மற்ற கட்சிகள் அதை எதிர்த்து கோஷம் போட்ட போது அதை எதிர்க்காமல் திராவிட முன்னேற்ற கழகம் அதே சட்டப்பேரவையில தான் அமர்ந்திருந்தது. திரு ஸ்டாலினும் என்னுடைய நினைவு சரியா இருந்தா சட்டமன்றத்தில் தான் இருந்தார். பொதுவா அங்க சட்டசபையில யாரும் பேச விட்டாங்க? மற்றவங்க கோஷம் யாரையும் பேச விடுறது இல்ல. எந்த விதத்திலயும் சுதந்திரமே கிடையாது. ஏதாவது பேச வெளியில கொண்டு போய் விட்டுருவாங்க. பதிவு செஞ்சீங்களா? அதுக்கு எதிரான அறிக்கையே போயிட்டு வராங்க. இல்ல இல்ல, அந்த ஆணவங்களை நடந்ததுக்கு மறுநாளே தலைவர் தளபதி எல்லாமே வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சு அறிக்கை விட்டாங்க. அதை யாரையும் மறுக்க முடியாது. பேசணுங்கிறத விட வெளிப்படையான அறிக்கையை இல்ல அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இல்ல, அதற்கான சட்டம் தேவை இல்லை அப்படின்னு அரசு கொடுக்கும் பொழுது மற்ற கட்சிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ இதர கட்சிகளோ புதிய தமிழகமோ எதிர்த்து போராடியது. அதே அவங்கள போராடியது. சட்டசபைக்குள்ள வெளியிலே அந்த விஷயத்தை நாங்க கண்டிச்சு அறிக்கை விட்டுருக்கோம். வெளியிலுமே திருநாள் கொண்டச்சேரியில தலித் முதியோர் உடலை அடக்க முடியல. அதை வந்து சாதி பிரச்சனை சமூக பிரச்சனை எல்லாம் விட்டுரும். அது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை. காவல்துறை அப்பட்டமா நீதிமன்ற உத்தரவை மீறி நடந்திருக்குது. அப்போ சட்ட ஒழுங்கு விஷயம் காவல்துறை சரியா கையாளல, எதிர்மறையா கையாண்டிருக்குங்கிற அடிப்படையிலாவது ஒரு எதிர்கட்சியா திமுக அந்த விஷயத்துல தலையிட்டு இருக்கணும். ஆனா இன்றைய பொழுது வரை திமுகவிடமிருந்து திருநாள் கொண்டச்சேரிக்கு ஒரு அறிக்கை கிடையாது. திருமதி சல்மாவுடைய சேஷசமுத்திர தேர் எரிப்புக்கு ஒரு அறிக்கை கிடையாது. ஒரு கொடியேற்ற போறாரு பொது இடத்துல, ஒரு அரசியல் கட்சியினுடைய கொடியேற்ற போறாரு. எங்க தலைவர் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு கொலைவெறி தாக்குதல் நடத்துறதுக்கு ஒரு கும்பல் கைது செய்யப்படுது. அது குறித்து ஒரு மௌனம். இதுதான் நம்முடைய சொல்றாங்க. இதே விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான் அம்பேத்கர் சுடர் விருது என் தலைவருக்கு கொடுக்கிறாரு. அதே போல வந்துட்டு சமூக பரிகாரம் வந்தாருங்கிறத நீங்களே ஏத்துக்கிட்டு இருக்கீங்க.
செஞ்ச நல்லதுக்காக எப்படி நாங்க அங்கீகரிக்கிறோமோ, எப்படி அதுக்கு certificate கொடுக்கிறோமோ, அது நீங்க செய்யாதது எப்படி அறிக்கையை கண்டன அறிக்கையை அடுத்த நாளே வெளியிட்டது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சரி, தளபதியும் சரி. அதை யாரும் நீங்க மறுக்க முடியாது. எதிர்ப்பு குரல் கிளம்பியதுக்கு பிறகுதான் ரொம்ப தாமதமா அந்த அறிக்கை அது நீங்க சொல்லிக்கிற அது முதலமைச்சர் இருந்து ஏதாவது வந்தது அறிக்கை இல்லையே. இந்த தருணத்துல நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். இது வெறும் ஒரு டோக்கனிசமா மட்டுமே இருந்திடக்கூடாது. அம்பேத்கருடைய கொள்கைகள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய கனவுகள் செயல்படுத்துறதுல அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசத்துக்கும் சமுதாயத்துக்கும் பங்கு இருக்கிறது. அதுல இருந்து வெகு தொலைவு இருக்கிறோமோ அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் எழக்கூடிய அச்சம், ஐயம். நிகழ்ச்சியில பங்குண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேர்களுக்கும் நன்றி.